உலகெங்கும் உள்ள மெகா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நண்பர்கள், தோழர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவை கொண்டே ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறதை பற்றி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உணவு, நீர், காற்று, தூக்கம், உடல் சுத்தி, மனோசுத்தி, ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய 8 வகையான தூண்கள். இந்த தூண்களுடைய அடிப்படை விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமேயானால், அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் தொடர்ந்து செய்து வர முடியுமேயானால், ஆரோக்கியங்கிறது எட்டா கனி அல்ல, ஆரோக்கியங்கிறது தினமும் சுவைக்கின்ற கனியாகவே மாறி போகிறத பார்க்க முடியும். அந்த வகையில் உணவுங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காலா நமக் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அரிசியை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலா நமக் அரிசி அப்படிங்கிறது மூளை, நரம்பு, இரத்தம், சிறுநீரக மண்டலம்னு சொல்லக்கூடிய 4 வகையான உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், இரத்த வகை சார்ந்த நோய்களும், மூளையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்த நோய்களும், பக்கவாதம் சார்ந்த நோய்களும், சிறுநீரக நோய்களும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்குறோம். நவீன மருத்துவம் என்னதான் வளர்ந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் கூட, நவீன மருத்துவத்தால் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சிகிச்சை மூலமாக பலன் கொடுக்க முடியாத நோய்களில் சிறுநீரக நோய்களும், நரம்பு நோய்களும், மூளை நோய்களும், இரத்த மண்டல நோய்களும் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நோய்கள் வராமல் தடுக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சி, உணவை கொண்டு எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சி எது? நிச்சயமாக இந்த காலா நமக் அரிசியை உணவின் மூலம் நாம் உடலுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சத்தாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம்தான். ஏன் இது இவ்வளவு சிறப்பான அரிசியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் கிருமிகளையும் வெளியேற்றும் போது ஒரு குறிப்பிட்ட வகையான கழிவுகள் உடலில் உருவாகிறத பார்க்குறோம். இதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு பேர். இது எந்த மூலக்கூறோடும் சேராமல் திசுக்களின் மேல் ஒட்டி இருக்கும்போது திசுக்கள் இயல்பான செயல்பாடை அளிக்க முடியாமல், திசுக்களுடைய வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் நம்முடைய இயக்கத்தை குறைக்க ஆரம்பிக்கும் போது, வயதான வேகமோ, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி தேவையற்று தூண்டப்பட்டு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களும், அதாவது உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே உடலுக்கு நோயை உருவாக்குகின்ற வகையில் ஏற்படுகின்ற நோய்களும் நம்மை சிரமப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த சிரமத்தை நீக்கி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா, நாம் இந்த காலா நமக் அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் அதற்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கிறத பார்க்குறோம். புற்றுநோயை எவ்வாறு தடுக்க முடியும்? மாரடைப்பை எவ்வாறு தடுக்க முடியும்? சர்க்கரை நோயை எவ்வாறு தடுக்க முடியும்? உடலுடைய முக்கியமான உறுப்புகளாக இருக்கக்கூடிய கண்களில் ஏற்படுகின்ற கிளக்கோமா நோயையும், கண்களுடைய நரம்பு சார்ந்த நோய்களையும் எவ்வாறு தடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது, அதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சார்ந்த மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய உணவுகள் தான் தீர்வுங்கிறத இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொள்வதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய பழங்களோ காய்கறிகளோ தேடி தேடி சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் இன்று அதிகமாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு காலா நமக் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நாம் செய்து வந்தாலே போதும். நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறுகள் கிடைக்கிறதுனால, உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் சார்ந்த சத்துக்கள் குறையிறதுனால ஆரோக்கியம் மேம்படுவதையும், கட்டுப்படுத்த முடியாத, குணப்படுத்த முடியாத வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய நோய்களுடைய சிரமங்கள் குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கோம். தடுப்பூசிகள் இட்ட பிறகு இன்றைக்கு சில தடுப்பூசிகள் உடலில் இதய ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும். இதய நோய்கள் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும், ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும்? இதய ஆரோக்கியம் சீராக இருந்தாலே நம் ஆயுட்காலம் அதிகமாகுங்கிறதுனால இந்த காலா நமக் அரிசியை
உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொண்டாலே நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு வரும்போது உணவே மருந்துங்கிற கொள்கையில் அடிப்படையில் யாருக்கெல்லாம் இதய நோய் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இதய பலவீனம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் இதய நோயுடைய தீவிரத்தன்மையோடு அவதிப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதோ, நாம் அனைவருமே இந்த காலா நமக் அரிசியை வாரத்திற்கு 2 முறை 3 முறை உணவாக சாப்பிட்டு வந்தாலே இதய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. உணவை கொண்டு குறிப்பாக சர்க்கரை நோயை எவ்வாறு நாம் கட்டுப்படுத்த முடியும்னு வரும்போது, உணவை கொண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய சுலபமான வழிமுறையாக சொல்லப்படுவது நார்ச்சத்து மிகவும் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது அந்த உணவுகளில் மற்ற சர்க்கரை நோயை அதிகரிக்கக்கூடிய காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக அரணாக இந்த நார்ச்சத்துக்கள் விளங்குவதால் அரிசி சார்ந்த உணவாக இருந்தாலும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அரிசிகளை சாப்பிடும்போது சர்க்கரை நோய் அதிகம் ஆகாது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மை இன்றைக்கு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களால் வலியுறுத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லா சர்க்கரை நோயாளிகளுடைய உணவு பட்டியலும் எடுத்து பார்த்திங்கன்னா 1 கிலோ எடைக்கு குறைந்தது 4 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இந்த காலா நமக் அரிசி மிகச்சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். மதிய வேளையில் அரிசி சாப்பிட்டால்தான் எனக்கு திருப்தியாக இருக்கிறதுங்கிற மனநிலையும், இரவு நேரங்களில் ஒரு கைப்பிடி அரிசியாவது சாப்பிட்டால்தான் என்னுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படிங்கிற ஒரு கவலையும் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். அந்த அரிசி இல்லைன்னா எனக்கு உணவு சாப்பிட்ட திருப்தியே இல்லை, ஆனால் அந்த அரிசியை சாப்பிடும்போது எனக்கு தெரியுது என்னுடைய சர்க்கரை நோய் அதிகமாகிறது அப்படின்னு, ஆனால் வேறு வழி இல்லாமல் சாப்பிடுகிறேன் நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த வகையில் காலா நமக் அரிசியை நாம் வழக்கமாக சாப்பிடுகின்ற சோறு போல பொங்கி வடித்தெடுத்து சாப்பிடுகின்ற ஒரு அரிசி உணவாக நாம் வைத்து கொண்டாலும் கூட நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியத்தின்பால் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களுடைய சேர்க்கை அதிகமாகிறது. அப்போ சர்க்கரை நோய் மட்டுமல்ல, இரத்த குழாய்களில் தேங்கி கிடக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய தன்மை குறையிறதுனால ஆரோக்கியம் நமக்கு பரிசாக கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய தேடுகின்ற பொருளாக மாறிவிட்டதை பார்க்குறோம். குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை சார்ந்த விழிப்புணர்வுகளும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் சார்ந்த விழிப்புணர்வுகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன உணவுகளை சாப்பிடுகிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வாறு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது மற்றும் ஒரு பக்கம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய காரணிகளில் ரொம்ப முக்கியமான காரணிகளாக இருப்பது எது? நிச்சயமாக உணவு தான். அந்த உணவில் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு வேகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த காலா நமக் அரிசி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த காலா நமக் அரிசியை தொடர்ந்து உணவாக பயன்படுத்தும் போது வழக்கமாக ஏற்படுகின்ற எதிர்ப்பு சக்தி குறைபாடால் ஏற்படுகின்ற எதிர்ப்பு சக்தி மிகைப்பாடால் ஏற்படுகின்ற நிறைய நோய்கள் கட்டுக்குள் வருவது. குறிப்பாக லூப்பஸ்ன்னு சொல்லுகின்ற ஒரு நோய், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகள் உடலை பாதித்து உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளை பாதித்து குறிப்பாக சிறுநீரகத்தையும் பாதித்து உருவாக்கக்கூடிய நோயை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்தாக நம்ம பார்ப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலா நமக் அரிசி இருக்கிறது இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு ஜீரண மண்டலத்தை பலப்படுத்த வேண்டும். நம்ம ஜீரண மண்டலம் எவ்வாறு பலமாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம ஆரோக்கியம் சீராக இருக்கிறத பார்க்க முடியும். காலை எழுந்த உடனேயே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு நீங்குவது, காலை கழிவு நீங்கிய 2 மணி நேரத்தில் ஆழ்ந்த பசி ஏற்படுவது, பசி ஏற்படும் போது நாவில் சுவையோடு நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் வயிற்றுக்குள் சென்று அரைக்கப்பட்டு நொதிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சிறுகுடல் பெருகுடலில் உறிஞ்சப்பட்டு மீண்டும் 12 மணி நேரத்தில் கழிவாக வெளியேற்றப்படுவது.
எங்கெல்லாம் இந்த சிறப்பான விஷயங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நோய்த்தன்மை இருக்கிறத நம்ம பார்க்கவே முடியாது. காலை கழிவறைக்கு சென்ற பிறகு கழிவாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றிய பிறகு வயிறில் கனமற்ற ஒரு நிலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையிலேயே நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம். அந்த ஆரோக்கியத்தை நமக்கு மீட்டெடுக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த காலா நமக்கரிசியை சொல்லலாம். இந்த காலா நமக்கரிசியை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை தொடர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ளும்போது ஜீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் மிகப்பெரிய அளவு அல்லாமல் ஜீரண மண்டலம் படிப்படியாக ஆரோக்கியமாக மாறும்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருக்கிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். உடல் எடை குறைப்பு இன்றைக்கு உலகமே தேடுகின்ற ஒரு வார்த்தை என்னென்னா, உடல் எடையை எவ்வாறு நான் குறைக்க முடியும், உடல் எடையை குறைப்பதற்கு நான் செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் வருவதை பார்க்கிறோம். அப்போ உடல் எடையை குறைப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிகப்பெரிய முயற்சி எது தெரியுமா? உணவை மாற்றுவது தான். உணவை மாற்றுவது அப்படிங்கிறது உணவை அப்படியே பாதி உணவாக கால் உணவாக குறைப்பது கிடையாது. உணவை மாற்றுவதுங்கிறது உண்ணுகின்ற உணவை திருப்தியாக சாப்பிட்டாலும் கூட உடல் ஆரோக்கியம் மேம்படுத்த அந்த உணவு உதவி செய்வது தான். அந்த வகையில் காலா நமக்கரிசியை 2 வேளையோ 3 வேளையுமே உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அதீதமான நார்ச்சத்து நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக சிறுநீரக மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த மண்டலம், மூளை சார்ந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, இதய நோய், சர்க்கரை நோய், நரம்பு நோய்கள், உடலுடைய எடை சார்ந்த சிரமங்கள், உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த சிரமங்கள் அனைத்திற்கும் நல்ல உணவாக, ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய உணவாக நமக்கு உதவி செய்யக்கூடியது இந்த காலா நமக்கரிசி. இந்த காலா நமக்கரிசியை ஒரு உணவாக தொடர்ந்து பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.